த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அஸ்ஸாம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அப்புறம் நம்ம தமிழ்நாடு, இந்த 5 இடத்துலையும் தேர்தல் களம் அனல் பறந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப பேச்செல்லாம் வேட்பாளர்களை பத்தி இல்ல, தேர்தல் ஆணையத்தை பத்தி தான். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தேர்தல் ஆணையம் எடுத்துட்டு வரக்கூடிய முடிவுகள் பல பேருடைய புருவத்தை உயர்த்த வச்சிருக்கு. நீங்க உண்மையாலுமே நடுநிலையா தான் செயல்படுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்களே தேர்தல் ஆணையத்தை நோக்கி எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய அதிகாரிகள் மாற்றம், அதில் இருக்கக்கூடிய அரசியல், அது மட்டும் இல்லாம டெல்லியில நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த கெட் அவுட் சர்ச்சை, இதை பத்திலாம் தான் விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்ம மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல அதிகாரிகள் மாற்றத்தை பத்தி பார்ப்போம். ஏன்னா தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் பல மாவட்டங்களுடைய கலெக்டர்ஸையும் மாத்திக்கிட்டு இருந்தாங்க. மேற்கு வங்க மாநிலத்துல 500க்கும் அதிகமான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாவே மாத்தி இருக்கிறாங்க. நிறைய பேரை மாநிலத்தை விட்டு வெளியே துரத்தி அடிச்சுட்டாங்க. இந்த அதிகாரிகள் மாற்றத்தை பத்தி தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, சுதந்திரமா தேர்தல் நடக்கணும்னா ஒரு இடத்துல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாத்தணும் அப்படின்றத அவங்க தரப்பு நியாயமா சொல்றாங்க. சரி, இதை ஏத்துக்கலாம் அப்படின்னாலும் கூட அங்கதான் தேர்தல் ஆணையம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டு மாநிலத்துடைய தலைமைச் செயலாளரை ஏற்கனவே மாத்திட்டாங்க. அவருக்கு பதிலா சாய்குமார் ஐஏஎஸ் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் வந்திருக்கிறாரு. தாம்பரம், மதுரை கமிஷனர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. பல மாவட்டங்களுடைய ஆட்சியர்களும் மாற்றப்பட்டிருக்காங்க. ஆனா இப்படி மாற்றுவதன் மூலியமா மட்டுமே தேர்தலை நேர்மையா நடத்திட முடியும்னு தேர்தல் ஆணையம் ஏன் நம்புறாங்க அப்படின்றத கேள்வி. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் ஆணையரா இருக்கிறாங்கல்ல, அர்ச்சனா பட்நாயக், டிவி எல்லாம் கூட பாப்பீங்க, லைவ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க கோவையுடைய கலெக்டரா இருந்தவங்க. தமிழ்நாடு அரசுல பல முக்கியமான பதவிகளை வகிச்சிருக்காங்க. அப்படி திமுக தலைமையிலான அரசுல முக்கியமான பதவிகளை வகித்த அவங்க ஒரு தேர்தல் ஆணையரா இருந்து நேர்மையுடன் செயல்படுவாங்க அப்படின்னு நம்பக்கூடிய டெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் மற்ற அதிகாரிகளையும் இப்படி நம்பாம மாற்றி தூக்கி தூக்கி அடிக்கிறதுல என்ன காரணம் இருக்க போது? அதுக்கான காரணங்கள் எதையாவது விளக்கணும்ல, அதையும் சொல்றது இல்ல. சரி, தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனையா? மேற்கு வங்க மாநிலத்தை எடுத்துக்கோங்க. நமக்கெல்லாம் முன்னாடியே அங்க தலைமைச் செயலாளரை மாத்திட்டாங்க, டிசிபியை மாத்திட்டாங்க. டாப் லெவல்ல இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளையுமே தேர்தல் ஆணையம் தூக்கி அடிச்சுட்டாங்க. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இப்படி ஏற்கனவே ஒரு பதவியில இருந்து அவங்கள மாத்துறாங்கல்ல, அந்த மாற்றப்படக்கூடிய அதிகாரிகளுக்கு தேர்தல் சம்பந்தமான எந்த ஒரு பணிகளையும் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளுடைய நேர்மையை தேர்தல் ஆணையமே சந்தேகத்துக்கு உட்படுத்துறாங்க அப்படின்றதுதான் கேள்வியான ஒரு விஷயமா இருக்கு. அது அவங்களுடைய லாங் கெரியர்ல எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றதும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஓய்வு பெற்ற பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடைய இந்த முடிவை வெளிப்படையாவே எதிர்க்க தொடங்கி இருக்கிறாங்க. அப்படியே கேரளா மாநிலத்தை எடுத்துக்கோங்க. அங்கேயும் கலெக்டர்கள் தொடங்கி எஸ்பிக்கள் வரைக்கும் பல பேர் மாற்றிருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலங்கள்ல மட்டும் இவ்வளவு வேகமான மாற்றங்கள் அப்படின்றது நடக்குது. அதே சமயம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய அஸ்ஸாம் மாநிலத்துல பெரிய அளவிலான அதிகாரிகள் மாற்றம் அப்படின்றது இல்லை. ஏன் தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துல எத்தனை அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்கன்னு நான் போய் சர்ச் பண்ணா எனக்கு பெரிய அளவிலான எந்த தகவலும் கிடைக்கல. ஏன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல பாஜக டைரக்டா ஆட்சி பண்றாங்க. புதுச்சேரி மாநிலத்துல பாஜக கூட்டணி அப்படின்றது நடக்குது. அதனாலதான் தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கைகள் அரசியல் உள்நோக்கத்துடன் செய்யப்படுதோ அப்படின்ற சந்தேகத்தை பொதுமக்கள் மத்தியிலும் எழுப்பியிருக்கு. இத டைரக்டா அரசியல்வாதிகளும் கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை சும்மா விடல. தேர்தல் ஆணையம் பாஜகவோட ஒரு கூட்டணி கட்சி மாதிரிதான் செயல்படுது அப்படின்னு ஓப்பனாவே அவர் சொல்லியிருக்கிறாரு. பாஜக ஆளும் மாநிலத்துக்கு ஒரு ரூல்ஸ், எதிர்கட்சி மாநிலத்துக்கு ஒரு ரூல்ஸா அப்படின்ற கேள்வி ஏற்றிருக்க அவரு தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் ரொம்ப காட்டமாவே பதிவு செஞ்சிருக்கிறாரு. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாநிலத்துடைய நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய தலைமைச் செயலாளரை எந்த விதமான காரணமும் சொல்லாம தேர்தல் நேரத்துல டக்குன்னு மாத்துறாங்க அப்படின்னா அந்த மாநில அரசுடைய செயல்பாடு கிட்டத்தட்ட முடங்கி போகக்கூடிய வகையில தான் மாறிடும்.
இதைத்தான் அரசியல் விமர்சகர்களும் அடிக்கோடிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா ஒரு முக்கியமான மேட்ருக்கு வருவோம். அதான் நம்ம வீடியோட ஆரம்பத்திலே சொன்னோம்ல, டெல்லியில ஒரு கெட் அவுட் சம்பவம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. அதை பத்தி வேற ஒன்றும் இல்லைங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராவது அறிக்கை விடுறாரு, ட்விட்டர்ல பேசுறாரு. ஆனா இந்த விஷயத்துல இந்த அதிகாரிகள் மாற்றம் விவகாரத்துல அதிகமா பாதிக்கப்படுறது என்னமோ மேற்கு வங்க மாநிலம் தான். ஏன்னா 500க்கும் அதிகமான அதிகாரிகளை தூக்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அரசு நிர்வாகம் பெரிய அளவுல ஸ்தம்பிச்சு போயிருக்கும் அப்படின்றதுதான். அதனால நேர்ல நாங்க போய் நியாயம் கேட்க போறோம் அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பா மூத்த மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய டெரிக் ஓப்ரைன் மாதிரியான ஆட்கள் நேத்து டெல்லியில் இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ல போய் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் சிங்க நேர்ல பார்த்து புகார் தெரிவிக்க போயிருக்கிறாங்க. அங்கதான் பெரிய ரகல அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க புகார் கொடுக்க போனப்போ தேர்தல் ஆணையர் எங்களை ரொம்ப மோசமா நடத்தி இருக்கிறாங்க, கெட் அவுட் அப்படின்னு வெளியே சொல்லி எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிய அவமானத்தை எந்த காலத்திலையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய டெரிக் ஓப்ரைன் ரொம்ப வேதனையாகவும் அதை பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அப்படி உல்டாவா சொல்றாங்க, அப்படி எதுவுமே நடக்கலைங்க, ரொம்ப நேர்மையா நம்ம மேற்கு வங்க மாநிலத்தில் எலெக்ஷன் நடத்துவோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா அதை கேட்காம திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க தான் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப சத்தம் போட்டாங்க, மற்றபடி நாங்க அவங்கள சமாதானம் தான் செஞ்சோமே தவிர அவங்கள அவமானப்படுத்தல அப்படின்றத எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. இதுக்கு உடனடியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, அப்படியா நாங்க போய் சொல்றோமா, சரி உங்ககிட்ட தான் சிசிடிவி காட்சிகள்லாம் இருக்கும்ல, உங்ககிட்ட ஆடியோ ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இல்லாட்டி நாங்க உள்ள எழுதுனதெல்லாம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு எழுதியிருப்பீங்கல்ல, அதை எல்லாத்தையும் வெளியே விடுங்க பார்ப்போம் அப்படின்ற ஒரு சவாலையும் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன், அதை பத்தி வேற எதுவுமே பேசல. இப்போ மேற்கு வங்க மாநிலத்துல ஒரு மீட்டிங் நடந்தப்போ மேற்கு வங்க மாநிலத்துடைய பிரின்சிபல் செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கிட்ட இதே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் சிங் ரொம்ப மோசமா நடந்துகிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் சொல்ற மாதிரிலாம் நடக்க முடியாதுங்க, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு அந்த பிரின்சிபல் செக்ரட்டரி சொல்ல வந்தப்போ, அப்படியா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு, நான் இந்த வார்த்தை இட்டு கட்டி சொல்லல, உண்மையாலுமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஸ்வர் சிங் அது இன்னொரு சீனியர் ஆபீசரை பார்த்து அப்படியே சொல்லியிருக்காரு, அப்படியா மூட்டை முடிச்சுட்டுலாம் கட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கேடர் ஆபீசர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறார், இனி உங்களுக்கு மேற்கு வங்கத்துல வேலை கிடையாது, உங்க வீட்டுக்கே கிளம்புங்க அப்படின்னு ஒரு சக அதிகாரிகளை இப்படி மட்டம் தட்டி பேசுறதுக்கு தேர்தல் ஆணையரா இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய கொம்பு முளைச்சில்ல, அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்றது தெரியல. அதனாலதான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்கள் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனமாவே முன்வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, இப்ப இந்த அதிகாரிகளை மாற்றக்கூடியது அது மாதிரியான விஷயம்லாம் முன்னாடியே நடந்திருக்கா, கடந்த காலங்களில் தேர்தல்கள் நடந்திருக்கா அப்படின்னா நிச்சயமா நடந்திருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை மட்டும் குறிவைத்து இப்படி அதிகாரிகள் மாற்றப்படுவது அப்படின்றது இப்பதான் அதிக அளவுல நடக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி ஹரியானா மாநிலத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு, கோவால நடந்துச்சு, குஜராத்ல நடந்துச்சு, ராஜஸ்தான்ல நடந்துச்சு, மத்திய பிரதேசத்துல நடந்துச்சு. இங்க எல்லாமே பாஜகவுக்கு தேர்தல் களம் சாதகமா இருக்கும், இல்ல பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல தேர்தல் ஆணையம் ஒரு சீஃப் செக்ரட்டரிய மாத்துறது இல்லாட்டி டிஜிபியை மாத்துறது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு எக்ஸ்டெண்டட் ஆக்ஷனுக்கெல்லாம் போறதே கிடையாது, சும்மா பெயர் அளவுக்கு மட்டும்தான் மாத்துவாங்க. அதிலும் குறிப்பா தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையில மத்திய அரசு மாற்றம் கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்த இடத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய இன்னொரு மத்திய அமைச்சர் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்க நாங்க தான் பாஸ், நாங்க சொல்றதா சட்டம் அப்படின்றத தேர்தல் ஆணையமும் ரொம்ப தெள்ள தெளிவாவே நம்புறாங்க. தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் சிங் இவ்வளவு தைரியத்தோட செயல்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அப்கோர்ஸ் பாஜகவுடைய ஆதரவு. தலைமை தேர்தல் ஆணையர் ரொம்ப ஒருதலைபட்சமா நடந்துக்கிறாரு, அதனால அவரை தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 190க்கும் அதிகமான எதிர்கட்சி உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு மக்களவை தலைவர், அதே மாதிரி மாநிலங்களவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன், துணை குடியரசுத் தலைவர், இவங்க 2 பேருக்குமே ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த அறிக்கையை படிச்சு கூட பார்க்காம ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை கூட நடத்தாம உடனடியா நிராகரிச்சிருக்கிறாங்க ஓம் பிர்லாவும் சிபி ராதாகிருஷ்ணனும். அதாவது தேர்தல் ஆணையர்கள் மேல இருக்கக்கூடிய புகார்களை பத்தி விவாதம் நடத்த கூட மத்திய அரசு தயாரா இல்லை அப்படின்றதுதான் இதை தெள்ள தெளிவா காட்டுது. பாஜக தேர்தல் ஆணையத்தை காப்பாத்துது, தேர்தல் ஆணையரை பாஜக காப்பாத்துது, அப்படித்தானே இதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா
தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஜனநாயகத்துடைய ஒரு மிக முக்கியமான தூண். அந்த தூண் ஒரு பக்கம் மட்டும் சாஞ்சா ஜனநாயகம் மொத்தமா சரிஞ்சிடும். அதிகாரிகள் மாற்றப்படுறது அப்படின்றது தப்பு ஒண்ணும் இல்லை. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அஸ்ஸாமுக்கு ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதினா மக்கள் எப்படி அதை நம்புவாங்க? இந்த 2026 தேர்தல் களம் அதிகாரிகளுடைய மாற்றத்தை தாண்டி தேர்தல்கள்ல யாரு வெற்றி பெற போறாங்க அப்படின்றதையும் தாண்டி தேர்தல் ஆணையம் நேர்மையா நடந்திருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பரீட்சையா இருக்க போகுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே தேர்தல் ஆணையம் நடுநிலையா தான் செயல்படுதுன்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல இப்ப நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த இத்தனை விஷயங்களையும் வச்சு இல்ல அவங்க ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிறாங்க, அது வெளிப்படையாவே தெரியுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.